கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 12:26. இந்த ஆராதனையின் கருத்து என்ன? இந்த ஆராதனையின் கருத்து என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேசிய கொடி ஏற்றுவதை பார்த்திருக்கிறோம். நம்முடைய சுதந்திர தினம், குடியரசு தினவைகளிலே தேசிய கொடி ஏற்றுகின்ற பொழுது ஒரு உள்ளம் பரவசப்படுகிறது. அந்த பேண்டு வாத்தியங்கள் இசைக்க அவர் வீறு நடை போட்டு நடக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது உடலெல்லாம் புல்லரிக்கிறது. இது தேசிய அனல் என்று சொல்லலாம். தியாக அனல் நம்மை என்ன செய்கிறது? உற்சாகப்படுத்துகிறது. என் நாட்டுக்கொடி, என் தேசிய கொடி இங்கே ஏற்றப்படுகிறது. அதை போல ஒருவேளை வெகு நாட்களாக சந்திக்காத ஒரு ஆத்ம நண்பனை சந்தித்து அவனை கட்டி தழுவுகின்ற பொழுதும், திருமண மோதிரம் அணிந்து கொண்ட பொழுதும் நம்முடைய உடலெல்லாம் புல்லரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இவைகளெல்லாம் ஒரு பரவசத்தை தூண்டுகிறது, ஒரு எழுச்சியை பெருகுகிறது. இவைகளை தாண்டி இந்த எழுச்சி பெருகுவதோடு கூடிய விசுவாசம்தான் இந்த ஆராதனையின் பொருள். இந்த ஆராதனை என்ன? எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை, என் சுற்றத்தாருக்கு விடுதலை, என் தேசத்து மக்களுக்கு விடுதலை, என் ஜனத்திற்கு விடுதலை, என் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறார். அதுதான் இந்த ஆராதனையினுடைய நோக்கம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. எகிப்திலிருந்து விடுதலை வேண்டும். எகிப்தியரை சங்கார தூதன் அதம் பண்ணுவான். பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த இரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்ட வீட்டிற்குள்ளாக சங்கார தூதன் நுழைய மாட்டான். இதை மோசே சொல்ல இஸ்ரவேலர் கேட்டு அப்படியே செய்து விடுதலை அடைந்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது. இது கொடுங்கோல் அரசனிடமிருந்து மக்கள் பெற்ற விடுதலைக்கான பலி. இந்த ஆராதனையின் கருத்து என்ன? கொடுங்கோல் அரசனிடமிருந்து மக்கள் பெற்ற விடுதலைக்கான பணி. இது அனைத்துலகத்தின் பாவ நிவாரண பலி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 29 மற்றும் 36வது வசனத்திலே வாசிக்கிறோம். இது யோவான் ஸ்நானனுடைய அறிக்கையாக இருக்கிறது. ஏசாயா கூறுகின்ற பொழுது 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று கூறுகிறார். நம்முடைய பாவம் மிக பயங்கரமானது என்று சொல்லி ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். இதற்கு மருந்தையும் கூறுகிறார் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே. என்ன மருந்து அது? 6ஆம் வசனத்திலே பயங்கரமான பாவம் என்று அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு மருந்தாக என்ன சொல்லுகிறார்? நம்முடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், சிவேரென்று இருந்தாலும், உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சோப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்பதாக 18வது வசனத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதை வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், மருந்து என்ன? அது ஸ்திரீயின் வித்து. அந்த ஸ்திரீயின் வித்து யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் கொண்டவர். பழைய பாம்பாகிய சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கிய போராட்டத்தில் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நமக்காக ஏற்று நம்மை விடுவித்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதனுடைய கருத்து இதுதான். மத்தேயு 20:28. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமுவோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கின்ற போது அவர் குறிப்பிடுகிற கருத்தும் இதுதான். தம்முடைய பலியை குறிப்பிடுகிறார். உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவர் இங்கே கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்ப்பம் ஏவாளை மாற்றியதால் இந்த பூமிக்கு வந்தது சாபம். சாபத்திற்கு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கர்ட்ஸ், CURSE. இந்த கர்ட்ஸ் என்ற இந்த வார்த்தையிலிருந்து எஸ்ஸை நாம் நீக்கி விடுவோம் என்றால், சர்பண்டை, அதாவது எஸ் என்ற சாத்தானை, அந்த பாம்பாகிய சாத்தானை நாம் நீக்கி விடுவோம் என்றால் அதன் தலையை இயேசு சிலுவையிலே எடுத்து விட்டார். இதனால் அந்த கர்ட்ஸ் நமக்கு க்யூராக, குணங்கடைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்து விடுகிறதாம். ஆண்டவர் அந்த சாபத்தை நீக்கி நம்மை குணமாக்குகிறார். நமக்கு குணம் கிடைத்தது. அந்த கர்ட்ஸிலிருந்து பிசாசானவன் நொறுக்கப்பட்டான். அந்த பிசாசனுடைய தலை சின்னாபின்னமாக்கப்பட்டது.
எனவே தான் ஏசாயா 53:5 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்பதாக ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். ஒரு ஆலய கோபுரத்திலே தச்சன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வேலையிலே கவனமாக இருக்கின்ற பொழுது தவறி போய் கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த வேளையிலே அந்த தரையிலே, அது ஒரு புல்தரை, அந்த புல்தரையிலே படுத்திருந்த ஆட்டின் மேல் விழுந்ததால் அந்த ஆடானது செத்து போனது. ஆனால் இந்த தச்சன் உயிர் பிழைத்தான். கோபுரத்தின் உச்சியில் தனக்கு உயிர் தந்த ஆட்டுக்குட்டியை ஞாபக சின்னமாக செய்து வைத்தான். பாதாளத்தில் விழுந்த பாவியை தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாங்கி தம்முடைய மரணத்தால் ரட்சிப்பை கொடுத்தார். நமக்கு எதிராக விரிக்கப்பட்ட கண்ணியை அவர் கழுத்தில் ஏற்றுக்கொண்டார். உனக்கும் எனக்கும் விடுதலை ஈந்தார். இந்த ஆராதனையின் பிரதான கருத்து அதுதான். நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன், என் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார். நான் சாபத்திற்குள்ளாக இருந்தேன், அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி சாபத்திலிருந்து, கேர்ட்ஸிலிருந்து என்னை க்யூராக்கினார், என்னை சுகம் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த நீதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் விட்டதால் நிறைவேறுகிறது. பாவம் செய்த மக்கள் இரத்தம் முறுக்கினால் பாவம் செய்த அழிவுக்கு நியமிக்கப்பட்டார்கள். இவர்கள் இரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் இவர்கள் இரத்தம் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, பாவ நிவாரணத்திற்கு உதவாதது. ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்ற அந்த நியமத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற உண்மை நிரூபிக்கப்பட்டது என்பதை இந்த ஆராதனை விளக்குகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் சாட்சி பகிர்கிறது. பூமி எங்கும் அந்தகாரம். தேவாலய திருச்சியிலே 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. கல்லறை திறவுண்டது. மரித்தோர் உயிர்த்தார்கள். இவைகளை கண்டான் நூற்றுக்கு அதிபதி. அவன் சாட்சியிடுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. அந்தரங்கமாயிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு ஆகியோர் வெளியரங்கமாய் வந்து தேவனுக்கு உதவி செய்தார்கள். பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உன்னை உலுக்கவில்லையா? உனக்கு இன்று வரை எதையும் உணர்த்தவில்லையா? என்றாவது உணர்த்தப்பட்டு அதன்பின் மற்றவர்களுக்கு இதை உணர்த்து. இதுதான் இந்த ஆராதனையின் பொருள். தொங்கும் சிலுவை காட்சி கண்டனுள்ளம் துடிக்குதையோ, பஞ்சமா பாவியன் தஞ்சம் உன் 5 காயமல்லோ, உன்னைப் போல யாரே உலகிலே என்னை நேசித்தாரோ ஏசையா என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நீ சரணடைந்து உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, சிலுவை காட்சியை கண்ட பின்னும் கல்மனமாக நாங்கள் இருப்போம் என்றால் எவ்வளவு பரிதவிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தியிருக்கிறீர். இந்த ஆராதனுடைய கருத்து, எங்கள் தேவன் எனக்காக சாபமானார், என்னை குணமாக்கும்படியாக அவர் உயிர் விட்டார், அடிமைத்தனத்தில் என்னை விடுதலையாக்கினார். அவருடைய மரணம் சாட்சியாக இருக்கிறது. அவருடைய மரணம் எனக்கானது. அந்த மரணத்தினாலே நான் அவருக்கு சொந்தமானேன். நான் அவருடைய சாட்சியாய் நான் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனின் மாபெரும் அன்பை எடுத்து கூறுவேன் என்று சொல்லி இந்த வேளையிலே உறுதிப்பாட்டோடு கடந்து செல்ல எனக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.